என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. சிலுவை ஆண்டவருடைய பாடுகளின் வெள்ளி நினைவுபடுத்துகிறது. புனித வெள்ளி. சிலுவை துன்பத்தின் சின்னமல்ல, சிலுவை அவமானத்தின் அடையாளம் அல்ல, சிலுவை கள்வர்களின் மீது சுமத்திய சுமைகள் அல்ல, நம்பிக்கையின் சின்னம். சிலுவை வெற்றியின் அடையாளம், சிலுவை மீட்பின் மகத்துவம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவரின் பாடுகள். அன்பார்ந்தவர்களே, பூமிக்குள் புதையப்படுகின்ற ஒரு விதை தன் வாழ்க்கையிலே போராடித்தான் வளர்ந்து வெற்றியை சூட வேண்டும் என்ற நம்பிக்கையின் மேன்மை இங்கு கற்றுத்தரப்படுகிறது. பூமியில் நுழையப்படுகின்ற விதையானது எளிதாக தன்னை உள்வாங்கிக் கொள்வதில்லை. ஏனென்றால் பல போராட்டங்களை கடந்துதான் அந்த விதை முளைப்பது போல யாராவது தெரியாமல் மிதித்து விடலாம், களை என்று கருதி பிடுங்கி எரிந்து விடலாம். சில வேளைகளிலே ஆடு மாடுகளுக்கு கூட இரையாகி உணவாகி விடலாம். சிறு குழந்தைகள் விளையாடி பிடுங்கி விடலாம். இதற்கு மேல் சென்றால் மழை, வெயில், காற்று, குளிர் அனைத்தையும் எதிர்கொண்டு ஒரு மரமானது முளைத்து ஒரு வெற்றியின் அடையாளத்தை தருவது போல இந்த சிலுவை மரம் இன்று மீட்பின் அடையாளமாக நமக்கு விளங்குகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே, யோசுவா, நீதி தலைவர்கள், தாவீது, சாலமோன் என வளர்ந்து எசாயா, எரேமியா என்பவர்களால் நீரூற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவில் கனியாக மாறுகிறது இந்த மீட்பின் மரம். அந்த உண்மையை இந்த பாடுகள் உணர்த்துகிறது. வாங்க ஒரு பயணம் செய்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என் அன்பார்ந்தவர்களே, இறைவனின் பாடுகளை நினைக்கின்ற இந்த வேளையில் அவர் முற்றிலுமாக உங்களை ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறேன். சிலுவை என்றால் அவமானம், வலி, அவலம், இறப்பு என்ற நிலையை இயேசு இன்று பெருமை, மகிழ்ச்சி, உயர்வு, வாழ்வு என ஒரு மலராக மாற்றி காட்டுகிறார். பொதுவாக உண்மை மேன்மையின் மகத்துவத்தை இந்த பாடுகள் நமக்கு உணர்த்துகிறது. இந்த பெலிகான் பறவை என்பது வாழ்வில் எப்படியெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையை தருவது போல பஞ்ச காலத்திலே தன் அழகிய அழகை கொண்டு தன் இதயத்தை குத்தி அதிலிருந்து வருகின்ற இரத்த துளிகளை தனது குஞ்சுகளுக்கு உணவாக அளித்து வாழ்வு தருவது போல இன்று நீங்களும் நானும் மீட்பு பெற ஆண்டவர் இயேசு இந்த பாடுகளை உள்வாங்குகிறார். சிலுவை சுமக்க தயாராகிறார். அந்த சிலுவையிலே தன் உயிரை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார் என்பார்ந்தவர்களே. எனவே இவரது வாழ்க்கையை நான் ஒரு பூவோடு ஒப்பிடுகிறேன். பட்ட மரத்தில் எப்படி பூக்கும் என்று நினைப்பார்கள், இந்த பட்டமர சிலுவையில் உண்மையான ஒரு 7 பூக்கள் பூக்கிறது என்பார்ந்தவர்களே. ஒரு பூவின் வாழ்நாள் காலம் 7-8 நாட்கள் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகில் பிறந்து 33 ஆண்டுகள் நமக்காக போராடி மீட்டெடுத்து தந்திருக்கிறார் நமது வாழ்க்கையை. 12 வருடத்துக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூப்பது போல அன்று 33 ஆண்டுகள் ஆண்டவர் முழுமையாக நமக்காக பூத்து ஒரு உண்மையை கற்றுத் தருகிறார். ஒரு பூவுக்கு 7 படிநிலைகள் இருக்குது என்று சொல்லுவார்கள். அரும்பு, மொட்டு, முகை, அவர், வி, செம்மல் என்று இந்த 7 நிலைகளை ஆண்டவர் இயேசுவின் பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். பெத்தேலில் பிறந்து நாசரேத்தில் வளர்ந்து இன்று கல்வாரியில் மண்டை ஓடு என்றும் இடத்தில் தன்னை பலியாக கொடுக்கிறார் நமது பரமன் இயேசு. வாழ்க்கையில் கடைசி 3 மணி நேரம் அவர் வாயிலிருந்து உதிர்த்த மலர்ந்த
அந்த பூக்கள், அந்த பட்ட மரத்திலிருந்து மலர்ந்த பூக்களை பற்றி நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 23:24 சொல்லுவது போல, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் செய்வதறியாது செய்கிறார்கள் என்று மன்னிக்கின்ற பூ அங்கு பூக்கப்படுகிறது. நம்மை மன்னிக்கிறார், சொல்லால் அல்ல செயலால் காட்டி அதை பெருமிதப்படுத்துகிறார், நமது வாழ்க்கையின் அர்த்தங்களை உணர. இரண்டாவது பூ லூக்கா நற்செய்தி 23:43 சொல்லுகிறது, நீ இன்று என்னோடு பேரின்பு வீட்டில் இருப்பாய் என உறுதி அளிக்கிறார். அந்த கள்வனுக்கு இங்கு அன்பு பூ பூக்கப்படுகிறது. தனது வாழ்க்கை முடிந்து விடுமே என்று நினைக்கிற அந்த கள்வனின் வாழ்வு மலராக மாறுகிறது. அன்பு மலர் அங்கு பூத்து அவனையும் வான் வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறார். மூன்றாவது பூ யோவான் 19:26 அம்மா, இவரே உன் மகன், இதோ உன் தாய் என்று தனது தாயை சீடனுக்கு அர்ப்பணம் செய்து இறுதி வரை அர்ப்பணத்தின் உண்மையான அந்த அன்பின் பூவை, அவர் அர்ப்பணத்தின் பூவை அங்கு விளைவித்து காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 27:46 சொல்லுவது போல, ஏலி ஏலி லமா சபக்தானி, அதாவது என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த வருத்தத்தில், ஏக்கத்தில், தனது அந்த வேதனையின் நடுவுளே அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த பொழுது அங்கு அவரது வேர்வை துளிகள் இரத்த துளிகளாக சிவப்பு துளிகளாக மாறுகிறது. இங்கு சிவப்பு பூ பூக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யோவான் 19:28 சொல்லுவது போல, தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் தவிப்பிலே தவித்துக் கொண்டிருந்த வேளையில், கஷ்டப்பட்டு துன்பமாக தவிக்கின்ற வேளையில், தவிப்பு என்ற அந்த உள்ளுணர்வு பூ அங்கு பூக்கிறது. யோவான் 19:30 சொல்லுவது போல, எல்லாம் நிறைவேறிற்று, அவர் படைத்த பொழுது எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தது போல, இன்று அந்த சிலுவையிலே எல்லாம் நிறைவேற்றிற்று என்று மீட்பின் பூவை அங்கு பூக்க செய்கிறார், நாம் வாழ்வு பெறுவதற்காக. அடுத்ததாக லூக்கா 23:46 சொல்லுவது போல, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று அவர் முழுமையாக தன்னுயிர் அங்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த 7 பூக்களும் நமது வாழ்வில் பூக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகமே ஒரு மனிதனின் இறந்த நாளை முழுமையாக சிறப்பிக்கிறது என்றால், அவர் வாழ்வில் எத்தனை முறை நமக்காக மரித்து மீட்டெடுக்கிறார் என்ற உண்மையை சொல்லித் தருகிறது. வாழ பிறந்தவர்கள் மத்தியில் இவர் மட்டும் சாக பிறந்தவராக இருக்கிறார். தான் வாழ்வை சாவதற்காகவே ஒப்புக் கொடுக்கிறார். ஏனென்றால் வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்பதல்ல வாழ்க்கை. வாழ்க்கையிலே பிறருக்கு மீட்பளிக்க வேண்டும், பிறருக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று இறைவன் முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பதை இங்கு பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இயேசுவின் மரணத்திற்கு பின்பு ஒரு மர்மம் இருக்கிறது என்றால், அது அன்பு, கீழ்ப்படிதல், தியாகம், மன்னிப்பு என்ற இந்த அனைத்து வகையான மர்மம் அடங்கி இன்று நமது வாழ்க்கையில் நாம் பூக்களாக மலர வேண்டும். பட்ட மரத்திலிருந்து இத்தனை வகையான பூக்கள் பூக்கிறது. மன்னிப்பையும் அர்ப்பணிப்பையும் எதிர்பார்ப்பையும் முழுமையாக உணர்ந்தவர்களாக, மீட்பையும் தவிப்பையும் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் பயணம் செய்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு முழுமுதல் காரணராக இருந்து வழி நடத்துகிறார் என்று ஆண்டவரின் பாடுகள் இன்று நினைவுபடுத்தப்படுகிறது. எனது வாழ்க்கையிலே நான் எப்படி பூக்க காத்திருக்கிறேன்? இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ள இருக்கிறேனா? எப்படி ஆண்டவர் இயேசு ஒரு மலர் போல அன்னை மரியாளில் ஒரு அரும்பாக உதிக்கிறார், முட்டாக மலர்கிறார், முகையாக அங்கு இருக்கிறார். மலராக மலர்ந்து அவர் தனது 12 வயதிலே ஒரு மலராக மலர்ந்து அறிஞர்கள் மத்தியிலே தனது அறிவை புகட்டை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர் என்பது மலர்ந்த நிலையில் இருப்பது போல மலர் நிலையாக அவர் காணப்படுகிறார். வி என்பது வாடும் நிலை. அந்த கல்வாரி நோக்கி அவர் செல்லுகின்ற பொழுது தன் வாழ்க்கை வாடும் நிலையில் ஒப்புக் கொடுக்கிறார். செம்மல், வதங்கும் நிலை. நம் ஆண்டவர் இயேசு செம்மலாக நமக்காக வதைக்கப்பட்டு, என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று முழுமையாக அந்த மரத்தில் நமக்காக தொங்கினார். நமது வாழ்வும் ஒரு மரம் போல நம்மையே பல போராட்டங்களுக்கு உட்படுத்தி பூக்களாக மலர்வோம். இந்த பாடுகள் உங்கள் வாழ்வில் அதிசயத்தை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட்.